இல்லை, முதல்ல இந்த 31 பேர் அப்படிங்கிறவங்க அவங்க வந்து ஒரு விளிம்பு நிலை மக்கள். அங்கே இறந்து போனது ஒரு அப்பாவி உயிர்கள். அவங்க வந்து வேடிக்கை பார்க்க வந்து உயிர் விட்டுருக்குறாங்க. ஆனால் அதுக்கு தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நம்மளை மையப்படுத்தி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அந்த குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அரசு வேலையை கொடுத்துருவோம். ஒரு குடும்பத்துக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அதை விட்டுருங்களேன், அதையே வச்சு அரசியல் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதுக்குள்ளே ஒரு அரசியல் பண்ணி நீதிமன்றத்துக்கு போய் அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாரும் கொடுக்க முடியுமா? இது ஒரு தொடர்கதை ஆயிராதா, இது ஒரு முன்னுதாரணம் ஆயிராதான்னு பேசிகிட்டு இருக்காங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனவங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்க. கள்ளச்சாராயம் குடித்தா உடல்நிலை பாதிக்கும் தெரிஞ்சே போய் குடிக்கிறீங்க. அப்போ கள்ளச்சாராயம் விற்கிறத தடுக்க வேண்டிய அரசாங்கம் அன்றைக்கி தடுக்கலை, வேடிக்கை பார்த்துச்சு. அப்போ யார் அதில் முதல் குற்றவாளி, யார் தவறு? இல்லை, இருந்தாலும் ஒரு நடிகனை பக்கம் ஒரு கூட்டம் போகுது அப்படின்னா அறப்போர் இயக்கம். நடிகனை பக்கம் ஒரு கூட்டம் போகுது, அங்கே போய் இறந்து போனதுக்கு அரசாங்கம்ன்றது எந்த விதத்தில்? நடிகராக ஒரு கட்சி தலைவரை விட்டுருங்க, தன் அபிமானமான ஒருத்தரை பார்க்க போன கூட்டம். அது ஏன் நடிகர் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க? நடிகர்னா என்னங்க ஆச்சு? நடிகர்னா சினிமாக்காரன், நடிகர் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு இலக்காரமான ஒரு பார்வை இருக்குது. நடிகர் அரசியல் வரக்கூடாதா? நடிகருக்கு புத்தி இருக்காதா? நடிகர் இறக்க குணம் இருக்காதா? நிலைப்பாடு ஒரு மாற்றம் வந்து இந்த தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் மாற்றம் இருக்குது, அதில் மாற்றம் கிடைக்கல. ஆனால் சமீபத்தில் உங்கள் மேலே வந்து நீங்கள் சோஃபா வாங்கிட்டீங்களா, நீங்கள் உங்களை கவனிச்சிட்டாங்களா, நீங்கள் எப்படி மாறிட்டீங்க அந்த மாதிரி? உண்மையிலே சோஃபா வாங்கணுங்க. வீட்டுக்கு ஒரு சோஃபா வாங்கணும். அது கொஞ்சம் கிழிஞ்சு தான் போயிருக்கு. நம்ம சோஃபா கொடுக்குற அளவுக்கு நம்ம ஒருத்தா? இவன் கமெண்ட் போகிறவங்களா பேப்பா சோஃபா கொடுக்குற அளவுக்கு நம்ம ஒருத்தா? திமுக வந்து தாங்கிட்ட தன்னோட கொள்கை அடிப்படையிலேயோ கோட்பாடு அடிப்படையில் தன்னிடம் இருந்த ஒருத்தர் வெளியே போனாலே இவ்வளோ வன்மம் கொட்டும் போது இத்தனை கோடி மக்கள் வந்து வேண்டாம், திமுக வேணான்னு ஒதுக்கி தள்ளிட்டு போயிருக்கிறாங்க. அதனால தான் திமுகவில் என்னமோ ஜீரணிக்க முடியும். அதாவது ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்களே. அவங்கள வந்து ஏதோ வந்து இன்ஸ்டாகிராம் மூலியமாக போய் மைண்டை ஹேக் பண்ணிட்டாங்க. இன்ஸ்டாகிராம் மூலமாக போய் ஹேக் பண்ணிட்டாங்க, மூலமாக அரசியல் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஏதோ ஒரு வழியில் அவங்க பண்ணிட்டாங்க. அமைச்சர் போகிறப்பே வெளிநாடு டூர் போன ஆள் நான் கிடையாது. முதலமைச்சர் போகிறப்பே மாதம் பணம் வாங்கின ஆள் கிடையாது. 2 கம்பெனிலேருந்து பணம் வாங்கின ஆள் நான் கிடையாது. மைண்ட் வாய்ஸ் சத்தமாக பேசிட்டு இருக்கீங்க. இல்லை கிடையாதுன்னு சொல்கிறேன். போனவங்க வேற ஒருத்தவங்கன்ற. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிரைம் 9 தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நம்ம நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு ஜுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். கரூர் அசம்பாவிதம் நடந்து முடிந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் நெருங்க போது. இப்போ அந்த குடும்பங்களுக்கு இழப்பீடு, அதாவது ஒரு உதவித்தொகை கொடுத்தாங்க, கருணைத்தொகை அடிப்படையில் கொடுத்தாங்க. பட் ஆனால் இருந்தாலுமே அந்த குடும்பத்தை வழிநடத்தி கொண்டு போக சில உதவிகள் தேவைப்படுது. அதன் அடிப்படையில் அரசு பணி நியமன ஆணை கொடுத்துருக்காங்க. 31 பேர் கொடுத்துருக்காங்க. இதில் சாந்தி என்பவர்கள் மட்டும் 10 லட்சம், மற்ற எல்லாருக்குமே உதவியாளர், அங்கங்கே அலுவலக உதவியாளர் அப்படின்ற பதவிகள் போட்டிருக்காங்க. இதற்கு பல்வேறு தரப்பு எதிர்ப்பு, பல்வேறு தரப்பு ஆதரவு. உங்களோட பக்கம் ஆதரவா எதிர்ப்பா? இல்லை, முதல்ல இந்த 31 பேர் அப்படிங்கிறவங்க அவங்க வந்து ஒரு விளிம்பு நிலை மக்கள். அவங்க வந்து ஒரு வேடிக்கை பார்க்க வந்து ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு தன் குடும்பத்தை இழந்திருக்கவங்க, சிறு பிள்ளைகளை இழந்திருக்கிறவங்க. ஆனால் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூட அந்த சிறு குழந்தைகளை இழந்திருக்காங்க. அது யார் காரணம், அது வந்து சதி இருக்கா இல்லை எதிர்கட்சியினுடைய சதியா, அதுக்கெல்லாம் 2வது விஷயம். அங்கே இறந்து போனது ஒரு அப்பாவி உயிர்கள். அவங்க வந்து வேடிக்கை பார்க்க வந்து உயிர் விட்டுருக்குறாங்க. இவங்க வந்து கள்ளச்சாராயம் குடிச்சோ இல்லை வந்து போதை வஸ்துக்களை பயன்படுத்தியோ அப்படிலாம் இல்லை. காலையில் எழுந்திரிச்சு ஒரு வேடிக்கை பார்க்கறதுக்காக பொழுதுபோக்காக குழந்தைய தூக்கிட்டு வந்தவங்க வீட்டுக்கு போகிறப்ப குழந்தை இல்லாமல் குழந்தை பிணமாக போன காட்சியெல்லாம் பார்த்தோம். அது ஒரு துயர சம்பவம். இன்றைக்கி அது தமிழ்நாட்டில் யாருமே அதை வந்து அந்த சம்பவத்தை மறுக்க முடியாது. எல்லா கட்சிகளுக்குமே அந்த குடும்பங்களுக்கான உதவிகளை செஞ்சாங்க. எல்லா கட்சிகளும் வந்து தாவேக்கா சார்பில் செஞ்சாங்க. ஆனால் அதுக்கு தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நம்மளை மையப்படுத்தி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அந்த குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அரசு வேலையை கொடுத்துருவோம், ஒரு 31 பேர் கொடுக்கலான்னு நினைக்கிறாங்க. அதில் வருவாய்த்துறையில், பள்ளிக்கல்வித்துறையில், அப்புறம் வந்துட்டு ஊரக வளர்ச்சித்துறையில் நிறையா துறைகளில் அவங்கவுங்க கல்வி தகுதிக்கு ஏற்பட்ட தகுதி அடிப்படையில் ஒரு கருணை வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது காலங்காலமாக இருக்கிறது தான். வாரிசுக்கு கருணை அடிப்படையில் வேலை கொடுப்பாங்க. யாராவது குடும்பத்தில் யாராவது இறந்து போனால் இல்லை ஏதாவது பெரும் விபத்துகள் நடக்கிறப்ப அது மாதிரியான கொடுக்கறது வந்து அரசாங்கத்தினுடைய சுய முடிவு. இதில் யாரும் தலையிட முடியாது. எதிர்க்கட்சிகள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் ஏன் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னா, தேர்தல் வரப்போகுது, இடைத்தேர்தல் வரப்போகுது, இடைத்தேர்தலில் வந்து மையப்படுத்தி தான் அவங்க கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா கரூரில் கொடுக்குறப்ப கரூரில் இடைத்தேர்தல் வரப்போகுது. அது சுற்றி உள்ள கிட்டத்தட்ட ஒரு 6-7 தொகுதி இப்போ வரைக்கும் ஆச்சு. அது 10-15 தொகுதிக்கு மேலே போகும். அது அவங்க வந்து ஓட்டுக்கு பண்ணுறாங்க, எலெக்ஷன் ஸ்டண்ட்டுங்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே நீதிமன்றத்து வரைக்கும் போகிறாங்க. நீதிமன்றத்து வரைக்கும் போய் நீதிமன்றமாக தள்ளுபடி பண்ணிருச்சு.
மதுரை நீதிமன்றத்தில் போட்டாங்க. இன்றைக்கி நேற்று அந்த முதலமைச்சர் வந்து அங்கே கொடுக்கறதுக்காக அந்த பணி நியமன ஆணையை கொடுக்கறதுக்காகவும் அந்த மக்களை சந்தித்து பேசுறதுக்காகவும் அங்கே போய்கிட்டு இருக்கப்போ அதே வேளையில் மதுரை ஹைகோர்ட்டில் இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. மதுரை ஹைகோர்ட்டில் மதுரை இருக்கக்கூடிய நீதிபதிகள் என்ன கேட்குறாங்கன்னா, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் அந்த தரவு அவங்க விழும் நிலைக்கு கீழே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கறதுல என்ன தவறு இருக்குது, அரசாங்கத்தினுடைய முடிவுகள் எப்படி தலையிட முடியும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை கேட்டுட்டு இந்த வழக்கை வந்து தள்ளி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் தடை கொடுக்கல. ஆனால் நீங்கள் அந்த ஆணையை கொடுங்க, டெம்பரவரியான போஸ்டிங்கை கொடுங்க, அதற்கு பிறகு இந்த கேஸ் வந்து முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க பெர்மனெண்ட் ஆகிக்கலாம். இப்போதைக்கு அது கொடுக்குறதுக்கு அவங்க தடை கட்டு தான் போனாங்க. ஆனால் தடை கொடுக்க முடியாது, கொடுக்கலான்ட்டாங்க. அதே மாதிரி போனார். இன்றைக்கி கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வர சொல்லி எல்லாருக்கும் அந்த பணி நியமன ஆணையை கொடுத்துட்டாங்க. இது அந்த குடும்பத்துக்கான ஒரு பெரிய எதிர்காலத்துக்கான உதவியாக இருக்கும். இன்றைக்கி அதை வச்சு ஒரு குடும்பத்துக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, அதை விட்டுருங்களேன். அதை ஏன் வச்சு அரசியல் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதுக்குள்ளே ஒரு அரசியல் பண்ணி நீதிமன்றத்துக்கு போய் அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாரும் கொடுக்க முடியுமா, இது ஒரு தொடர்கதை ஆயிராதா, இது ஒரு முன்னுதாரணம் ஆயிராதான்னு பேசிகிட்டு இருக்காங்க. பல ஆண்டுகளாக இதுக்கு முன்னாடி அரசியல் கூட்டங்களில் இறந்து போனவங்களுக்கு அது மாதிரி கொடுக்கணும்னா அது மாதிரி எல்லா கட்சியினருமே அதாங்க. அது இப்படி ஒரு மொத்தமான ஒரு துயர சம்பவம் நடக்கல இல்லை, இது ஒரு பெரும் துயர சம்பவம் இல்லை. சரி, அப்படி பார்த்தோம்னா கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனவங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்துங்க. கள்ளச்சாராயம் குடித்தா உடல்நிலை பாதிக்கும் தெரிஞ்சே போய் குடிக்கிறீங்க. அப்போ கள்ளச்சாராயம் விற்கிறத தடுக்க வேண்டிய அரசாங்கம் அன்றைக்கி தடுக்கலை, வேடிக்கை பார்த்துச்சு. அப்போ யார் அதில் முதல் குற்றவாளி, யார் தவறு? 2 பேருமே தவறு தான். இல்லை, அரசாங்கம் கள்ளத்தனமாக அதை தடுக்காமல் விட்டும் தவறு, போய் குடித்த மக்களும் தவறு தானே, தெரிஞ்சதானே போய் குடிக்கிறாங்க கள்ளச்சாராயத்தை. இப்போ அதுக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்க. அதை இதையும் கம்பேர் பண்ணுறதா பல பேர் வந்து அதை இதையும் கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் அதை இதையும் கம்பேரே பண்ணாதீங்க, அது தெரிஞ்சே போன விஷயம், இது வேடிக்கை பார்க்க போன விஷயம் இல்லை. இருந்தாலும் ஒரு நடிகனை பார்க்க ஒரு கூட்டம் போகுது அப்படின்னா அறப்போர் இயக்கம் நடிகனை பார்க்க ஒரு கூட்டம் போகுது, அங்கே போய் இறந்து போனதுக்கு அரசாங்கம்ன்றது எந்த விதத்தில் நடிகராக ஒரு கட்சி தலைவரை விட்டுருங்க, தன் அபிமானமான ஒருத்தரை பார்க்க போன கூட்டம். அது ஏன் நடிகர் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க? நடிகர்னா என்னங்க ஆச்சு? நடிகர்னா சினிமாக்காரன் நடிகர் அப்படின்னா இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு இலக்காரமான ஒரு பார்வை இருக்குது. அது பொதுவாகவே அரசியல்வாதிகளுக்கு நடிகர், சினிமாக்காரன், சினிமா பத்திரிக்கையாளர் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல. இது என்ன பார்வை? நடிகர் அரசியல் வரக்கூடாதா? நடிகருக்கு புத்தி இருக்காதா? நடிகர் இறக்க குணம் இருக்காதா? ஏங்க உலகம் முழுக்க நடிகர் ஆண்டிருக்காங்க. ரீகன் யார்? ரொனால்டு ரீகன், அவர் ஒரு நடிகர் தானே, அமெரிக்கா பிரசிடெண்ட்டாக இருந்தவர். தமிழ்நாட்டு அரசியல் எடுத்துக்கோங்க, எம்ஜிஆர் யார், அண்ணா யார், கலைஞர் யார், ஜெயலலிதா யார், விஎன் ஜானகி யார், உதயநிதி ஸ்டாலின் யார், ஸ்டாலின் யார்? இவங்க எல்லாத்துக்குமே சினிமா பின்புலம் இருக்கே, சினிமாலேருந்து வந்தவங்க தானே. அப்போ இங்கே என்னென்னா அரசியல்வாதினா வந்து ரொம்ப புனிதமானவர்கள், புனித பிம்பம், அறிவு கொழுந்து, சினிமாக்காரன்லாம் முட்டாப்பைய, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது இப்படிங்கிற ஒரு பொது புத்தி இருக்குல்ல. அந்த பொது புத்தியில் தான் எல்லோரும் கேட்குறாங்க, சினிமா நடிகர் அரசியலுக்கு வரலாமா, சினிமா நடிகர் நாடாடலாமா? ஷூட்டிங் முடித்து நடிகரை வீட்டுக்கு போயிட்டாரு, ஷூட்டிங் பார்க்க போனவங்க இறந்து போனதுக்கு அரசாங்கம் பொறுப்பா அப்படின்ற ஒரு கேள்வி இல்லை. அது பொதுவாக பலர் வந்து விமர்சனம் வைக்கிறாங்க. அது யார் காரணங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது விசாரணையில் இருக்குது. மனிதாபிமான அடிப்படையில் அதை பார்க்கணும். நீங்கள் அரசியல் கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. அவங்க இன்னொரு விஷயத்தை கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ வந்து கும்பமேளா உங்களுக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கும். ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சராகி ஆமாம் மகா கும்பமில் வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அந்த இடத்துல எத்தனையோ உயிரிழப்பு நடந்துச்சு. இப்படி காமனாக ஒரு பெரிய உயிரிழப்பு நடக்குது, எல்லாருக்கும் அரசாங்க வேலை அப்படின்றது நாளைக்கு ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிரும் பல இடங்கள் அப்படின்றது. மகாமகத்தில் இறந்து போனதுக்கு கொடுக்கல, அது அந்த அரசினுடைய முடிவு. ஒவ்வொரு அரசும் தனிப்பட்ட முடிவுகள் எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு இல்லையா. அப்போ இந்த அரசாங்கம் இதுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, கொடுக்கணும்னு தோணுது, கொடுக்குறாங்க. ஆனால் அதனால் ஒரு குடும்பம் வாழுதுல, நீங்கள் அப்படி பார்க்கணும்ல. அதனால ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் அவர் அப்போ தவறான முன்னுதாரணம்ன்றது ஏன் சொல்கிறாங்க அந்த வார்த்தை? அரசியல் ரீதியாக இது வந்து அவங்களுக்கு வந்து பயன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அரசியல் தான் எல்லாமே, உள்நோக்கத்தோடு பார்க்குறப்ப அரசியல் தான் இது. அரசியல் ரீதியாக உங்களுக்கு பயன்படும், தாவேகாவுக்கு பயன்படும் அப்படின்னு அதை ஒரு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா வந்து சொன்ன வாக்கை காப்பாற்றிட்டாரு. இப்போ செப்டம்பர்லேருந்து தங்க மோதிர திட்டத்தை கொண்டு வர போகிறோன்றாங்க, அண்ணா பிறந்த நாள்லேருந்து. அப்போ அதெல்லாம் பார்க்குறப்ப இது வரைக்கும் என்ன கட்டிக்கிட்டு இருந்தாங்க, இந்த ஆட்சிகளை கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு அப்படின்னாங்க. இப்போ மோதிரம் கொடுக்க போகிறோம், மோதிரம் கொடுக்கப்போ என்ன ஆகும், ஃபண்டிங் இது எப்படி வரும், இது எப்படி சமாளிப்பீங்க, எதையாவது ஒன்று கெட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அது இவங்க வைக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சேர்ந்து இன்றைக்கி ஒரு கட்சி எதுக்குறாங்க, அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. இப்போ பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் பயங்கர முட்டல் மோதலாக இருக்கும். பாஜகவுக்கும் திமுகவுக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் எதிர்க்கல பாஜகவும் திமுக ஒன்றா இருக்கிறாங்க, விஜய் எதிர்க்கல அதிமுக திமுக ஒன்றா இருக்கிறாங்க. பார்த்தா அதிமுக சார்பு உள்ள சேனல்லாம்
பாஜக ஆட்களை கூட்டு வந்து உட்கார வச்சு தாவேக்காவை திட்ட விட்டுட்டு இருக்காங்க. என்ன நடக்குது நாட்டில்? இப்போ நம்மளெல்லாம் ஒரு வேற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேச ஆரம்பிக்கிறதுக்கு பிறகு என்னையா ஒரு ஆளை போட்டு எத்தனை பெரிய ஆடு பண்ணுவீங்க? எல்லாமே திமுக பத்திரிகையாளர் தான் உங்களுக்கு ஒரு நாளாக சொல்லியிருந்தாங்க, நீங்கள் தான் திடீர்னு மாறிட்டீங்க. அதாங்க ஒரு நிலைப்பாட்டில் வந்து இப்படி எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் போட்டு அடிக்கிறீங்க. நீங்கள் ஏன் மாறினீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? நல்ல கேள்வி தான். நான் ஏன் மாறணுங்கிறத நான் சொல்கிறேன். அப்போ முதல்ல வந்து இந்த ஒரு புதிய ஆட்கள் வர்றாங்க, இவங்க என்ன செய்ய போகிறாங்க, இவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது, இவங்க ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துடுவாங்கன்னு நம்பிக்கை இல்லை. ஓகேவா? விஜயகாந்த் வந்தார் 8% வாங்கினார், சீமான் வந்தார் 8% வாங்கினார், இவங்க ஒரு 10% 15% வாங்குவாங்கன்னு ஆரம்பத்தில் நினச்சோம். ஆனால் போக 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 எனக்கு என்ன நினச்சின்னா, இவங்க ஒரு 35% வாங்குவாங்க, சென்னையில் பல இடங்களில் வெற்றி பெறுவாங்க, ரூரலில் வந்து 25%க்கு மேலே வாங்குவாங்க, கண்டிப்பாக 2ஆம் இடத்துல இருப்பாங்க, ஒரு எதிர்கட்சியாக வருவாங்க, ஒரு பெரிய ஓட் பேங்க் இங்கே வாங்க போகிறாங்க, ஓவராலாக பார்க்க 1 கோடி ஓட்டுக்கு மேலே வாங்குவாங்கிறது எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 1 கோடி பேட்டுக்கு ஓட்டுக்கு மேலே கன்ஃபார்ம் வாங்க. அப்போ கூட நம்பலை. அப்போ கூட பெரிய பெரிய மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் என்ன சொன்னாங்க, 8% 7% கிடையாதுங்க, 1 கோடி ஓட்டுக்கு 1 ஓட்டு கூட குறையாது, அதுக்கு மேலே தான் வருங்கிறத நான் உறுதியாக சொன்னேன். அப்போ 2வது சொன்னோம், இந்த மாதிரி ஜாதி மதம் பார்க்காம ஒரு கூட்டம் திரண்டு நிற்கிது, இது பெரும் கூட்டமாக மாறி ஒரு பெரிய வெற்றியாக மாறுமாங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்குது. இந்த கூட்டம்லாம் ஓட்டாக மாறுமாங்கிறது கெஸ் பண்ண முடியல. இந்த மாதிரியான கூட்டம் பல பேருக்கு சேர்ந்துருக்கு, அது ஓட்டாக மாறாமல் போயிருக்கு. விஜயகாந்த் அப்படி தான் வந்தார், மாட்டுன்னு வந்தார், அவர் 8% மேலே தாண்ட முடியல. எல்லாரும் மாற்றம்னு வந்தவங்க எல்லாம் ஒரு 10க்கு மேலே தாண்ட முடியல. ஏன்னா ஒரு வலுவான கூட்டணி இல்லாமல் இங்கே ஒரு கட்டமைப்பு இருக்குது. அன்னைக்கெல்லாம் வந்து கலைஞர் எம்ஜிஆர் இருக்கிறதுனால அது ஒரு பெரிய ரீச் ஆக முடியல. கடந்த 10 வருஷத்தில் ஒரு இளைஞர்களுக்கான அரசியலே இல்லை, ஒரு தொய்வாக இருந்திருக்கு. இவர் வந்தார், இவர் முதலமைச்சர் ஆகிட்டார். அப்போ அங்கே நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. சரி, ஒருவேளை இவர் எடுக்கக்கூடிய அரசியல் வந்து திமுக அரசியல் தான் கையில் எடுக்கிறார், மதசார்பற்ற அரசியல், பாஜக எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கிற அந்த அரசியலை தான் கையில் எடுக்கிறார். அப்போ திமுகவை பலகீனப்படுத்துறதுக்காக அவர் நிற்கிறாரோ, திமுக பலகீனப்படுத்தி அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றோம், வட இந்தியாவில் பாஜக அப்படி தான் ஒரு ஸ்டாண்ட் பண்ணும், எப்படின்னா ஓட்டுகளை சிதறடிச்சு விட்டு உள்ளே போயிடுவாங்க, அந்த மாதிரி ஓட்டுகளை சிதறடிச்சுட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறதுனால ஒரு மதசார்பற்ற அங்கே விசிகா இருக்குது, கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க, கண்டிப்பாக அந்த வலுவான ஒரு அணியாக இருக்குங்கிறதுனால அந்த ஸ்டாண்டில் நம்ம பேசணும். தேர்தல் முடிவு வந்துச்சு, 108 தேதி ஜெயிக்கிறாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ண, அப்போ வரைக்குமே என்ன செய்ய போகிறாங்க, கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி கூட போய் சேர்ந்துருவாங்க, ஆட்சி அமைச்சிருவாங்க, ஏதாவது ரெடியாக தானே இருந்தாங்க. அப்போ அந்த ஆட்சி தான் வரப்போகுது அப்படிங்கிற பார்வை இருக்கிறப்ப அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வேணான்னு ஒரு முடிவு எடுத்தார்ல, அப்போ தான் நம்மளும் ஓகே, இவர் வேற ஒரு அரசியல் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாரு. பாஜக அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய ஆட்களை எனக்கு எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டுனா துணை முதலமைச்சர் எடப்பாடி டன், ஓகே 50 சீட்டு வந்திருக்கும், பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக போயிருக்கும். இன்றைக்கி இந்த காங்கிரஸையோ விசிகாவையோ கம்யூனிஸ்டோ கேள்வி கேட்குறாங்க, அவரை கூப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஆனால் எடப்பாடினா நீங்கள் வந்து துணை முதலமைச்சர், சரிங்க தம்பி சிரிச்சுக்கிட்டே போயிடுவார். இருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய ஆட்களை புறாத்துக்கும் அமைச்சராக கொடுத்துருந்தா இந்த ஆட்சி ஸ்மூத்தாக போயிருக்கும், நினச்சதை பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த ஸ்டாண்டை எடுக்கலை. ஏன், அங்கே பாஜக பின்னாடி இருக்குது, அதிமுக முழுவதுமாக பாஜகவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ வர்றப்ப ஆட்டோமேட்டிக்காக பாஜகவும் சேர்ந்து உள்ளே வரும், பாஜகவின் பிடியில் நம்ம போயிடுவோம். அது தமிழ்நாட்டு அரசியலுக்கும் சரியாக வராது, நம்ம அரசியலுக்கும் சரியாக வராதுன்னு முடிவு பண்ணுறாரு. ஒரு வேளை அந்த திமுக கூட்டணி இருக்கக்கூடிய மதசார்பற்ற அணியில் நின்று வெற்றி பெற்ற கம்யூனிஸ்ட் இயக்கங்களோ பிசிகாவோ ஐஎம்எலோ காங்கிரஸோ ஆதரவு தராட்டி ஆட்சியை கூட கலைக்கட்டும், இன்னொரு தேர்தலை சந்திப்போம்ங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்தார்ல, அப்போ தான் நமக்கு அவர் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்துச்சு, நம்பிக்கையை விட மரியாதை வந்துச்சு. அதற்கு பிறகு திமுக அதிமுக பண்ண வேலை இருக்குல்ல, அப்போ தான் அவங்க மேலே மிகப்பெரிய கோபம் வந்துச்சு. ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது, நைட்டோட நைட்டாக விடிய விடிய பேசுகிறீங்க, 2 பேரும் சேர்ந்துருவோம், ஆட்சி பதவியேற்கவே கூடாது, அதிமுக சேர்ந்து எடப்பாடி முதலமைச்சர் ஆக்கிடுவோம், அதிமுக சேர்ந்து திருமாவளவன் முதலமைச்சர் ஆக்கிடுவோம், என்னென்ன வேலைகள்லாம் முட்டுக்கட்ட போகிறப்ப அவங்களுக்கு பதவிக்காக இவ்வளோ கீழ்த்தரமாக இறங்கி போயிடுவீங்களா? உங்களுடைய கெப்பாசிட்டி இவ்வளோ தானா? இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சி ஒரு புதிய கட்சிக்கு வந்திருக்கு, அது நீங்கள் ஏற்றுக்கிற கூட உங்களால் மனசு இல்லைங்கிற மாதிரி அவங்க மேலே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம் வருத்தம் வருது. அப்போ இவரை எடுக்கக்கூடிய ஸ்டாண்டு, ஆட்சியே கலைஞ்சாலும் பரவாயில்ல, பாஜக பக்கம் போக மாட்டோம், அந்த கூட்டணி கூட சேர மாட்டோம், இவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார்ல, அப்போ இவர் மேலே ஒரு நம்பிக்கை ஒரு மரியாதை வருது. அப்போ நம்ம பேசுகிறோம், தப்பான விஷயம் பண்ணிகிட்டு இருக்கா அதிமுக ரொம்ப தப்பான விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னு பேச ஆரம்பித்தோடனே அங்கேருந்து நம்மளுக்கு வந்து ரியாக்ஷன் வருது, ஜம்ப் ஆகிட்டான்டா, சோஃபா வாங்கிட்டான்டான்னு. டே 1லேருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். இல்லை, அந்த ஜெயிச்சதுலேருந்து இந்த குழப்பம் நடந்துச்சுல, அப்பயும் நம்ம ஸ்டாண்டர்டாக பேசிகிட்டு இருக்கோம். தயவு செய்து இந்த ஜனநாயக படுகொலையை செய்யாதீங்க திமுக அதிமுகன்னு தொடர்ந்து அன்றைக்கே பேசுகிறோம். 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான செய்திகள்லாம் வருது. இது 2 பேருக்குமே சூசைட் அட்டம்ப்ட்டு,
தயவுசெய்து செய்யாதீங்க. ஜனநாயக படுகொலை அப்பயே நீங்கள் பண்ணி கலைச்சி விட்டாலும் அவர் 200 சீட்டுக்கு மேலே ஜெயிப்பாருங்கிறத இன்றைக்கி ரிசல்ட் வந்து அடுத்த நாள்னு நம்ம பேசுகிறோம். அப்போ நம்ம யதார்த்தத்தை சொல்கிறோம். இவர் எடுக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டில் இருக்கார். இப்போ இந்த ஸ்டாண்ட்லேருந்து இவர் மாறினார்னா அது இவரையும் விமர்சனம் தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி வரைக்கும் அந்த ஸ்டாண்டில் இருக்கார். இன்றைக்கி இப்போ நேற்று கரூரில் பேசுகிறப்ப கூட தெளிவாக சொல்கிறார், மாநில உரிமைகளை நாங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டோம். நாங்கள் பெரியாருடைய கொள்கை பின்பற்றி தமிழ்நாட்டில் ஒரு அரசாங்கத்தை மதசார்பற்ற ஒரு அரசாங்கத்தை கொண்டு போகிறோம். மாநில உரிமைகள் எங்கெங்கே தடைப்பட்டு மேகதாதுவாக இருக்கட்டும், டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், மக்கள் விரோதமாக ஒரு விஷயம் வருதுன்னா கண்டிப்பாக நாங்கள் எதிர்ப்போம். அதை வந்து நாங்கள் வந்து ஆதரிக்க மாட்டோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் உறுதியாக இருக்கிறாங்க. இப்போ அந்த விஷயத்தில் உறுதியாக இருக்கிற வரைக்கும் நம்ம அதை ஆதரிக்க வேண்டியது தானே. அவங்க தவறு செய்கிறாங்க. அது ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஒரு புதியவர்கள் வந்திருக்கிறாங்க, இளைஞர்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவங்களாம் வாய்ப்பு கிடைக்குங்கிறது யாருமே யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். ஒரு சாமானியன் இன்னைக்கு சட்டமன்றத்தில் உட்காந்துருக்காரு, சாமானியன் அமைச்சராக இருக்கிறாரு. அப்போ அதெல்லாம் நமக்கு ஒரு நம்பிக்கை தருது, சந்தோஷமாக இருக்குது. அரசியல்வாதிகள் இப்படி தான் இருப்பான், முடன்னு சட்டை போட்டு ஒரு பெரிய காரில் வந்து இறங்கும், அவனை பார்க்கவே முடியாது, தூரத்தில் நின்று போவோம் அப்படின்றப்ப இன்றைக்கி ஒரு அமைச்சரை பார்க்கணும் ஈஸியாக உள்ளே போகலாம், ஒரு எம்எல்ஏ பார்க்கணும் உள்ளே போகலாம், அவங்கள்ட்ட நம்ம சொல்லலாம் குறைகளை. அரசாங்கத்தோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் இல்லை, பொதுமக்கள் சொல்கிறேன். பொதுமக்கள் கவர்மெண்ட்டோட அக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குல்ல. ஒரு மெசேஜோ ஒரு ஃபோனோ ஒரு இது பண்ணால் உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. சில விஷயங்கள் நல்ல விஷயமா இருக்குது. ஊழலுங்கிற ஒரு விஷயத்தை யாருமே ஒழிக்க முடியாது நம்மளும் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. ஒழிச்சிட்டாங்களா இல்லைங்கிறது தெரியாது, முயற்சி எடுக்கிறாங்க. அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். சில தடுமாற்றங்கள் நடக்குது. அதை வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம், என்ன பண்ண சரி பண்ணிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்துடவே கூடாது அப்படின்னு இவங்க 2 பேர் சேர்ந்து அதற்கு பிறகு பண்ண வேலைகள்லாம் தான் நம்மளை போன்றவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. மாற்றம் இல்லாத வாழ்க்கை இல்லையே, ஒரு காலத்தில் மாறிட்டு தானே இருக்கணும். அப்போ எல்லா நேரத்துலையும் நீங்கள் செய்கிற தப்புக்கெல்லாம், திமுக செய்கிற தப்புக்கு, அதிமுக செய்கிற தப்புக்கெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு ஒன்றும் முற்போக்கு பேசக்கூடியவர்கள் முட்டு கொடுத்துட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம நிறைய நண்பர்கள் பார்க்குறோம். திமுக மீண்டும் தப்பு பண்ணுது, ஆனால் இன்னமும் ஒரு மோகத்தை ஒன்று முட்டு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நமக்கு அது கொஞ்சம் வேணான்ற மாதிரி தோணுது. இல்லை நீ வந்து அதாவது உங்கள் நிலைப்பாடு ஒரு மாற்றம் வந்து இந்த தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் மாற்றம் இருக்குது, அதில் மாற்றம் கருத்தில். ஆனால் சமீபத்தில் உங்கள் மேலே வந்து நீங்கள் சோஃபா வாங்கிட்டீங்களா, நீங்கள் உங்களை கவனிச்சிட்டாங்களா, நீங்கள் எப்படி மாறிட்டீங்க அந்த மாதிரி. உண்மையிலே சோஃபா வாங்கணுங்க. வீட்டுக்கு ஒரு சோஃபா வாங்கணும். அது கொஞ்சம் கிழிஞ்சு தான் போயிருக்கு. நம்ம சோஃபா கொடுக்குற அளவுக்கு நம்ம ஒருத்தா, இவன் கமெண்ட் போகிறவங்களா பேப்பா சோஃபா கொடுக்குற அளவுக்கு நம்ம ஒருத்தா. எனக்கு ஒரு பக்கெட் வேணாம், ஒரு சின்ன கேரி பேக்கில் கொடுத்தாலே போதும். நம்மளே 2 வீலரில் அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்கோம். சோஃபா வாங்குற அளவுக்கு நம்ம ஒருத்தா, சோஃபா கொடுக்குற அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய ஆளாண்ணா. அப்போ இது எதையாவது ஒன்று சொல்கிறது இன்னொருத்தரெலாம் கமெண்ட் பண்ணிருந்தாரு, இவனுடைய ஏதோ ஒரு வீடியோ மாட்டியிருக்கு, அதனாலலாம் அவன் வந்து மாற்றி பேசுகிறான். என்னை வீடியோ எடுக்க நானே கூட வந்து பண்ணேன், நானே வந்திருப்பேன். திமுகலேருந்து பயங்கரம், திமுக கொடுப்பதை நிப்பாட்டி விட்டார்கள், அதனால தான் சுபேர் மாற்றுகிறார் அப்படின்ற. நான் ஓப்பனாக சேலஞ்ச் சொல்கிறேன். திமுகவிலேருந்து இந்த 5 வருஷத்தில் ஏதாவது ஒரு அமைச்சரை போய் நான் சட்டமன்றத்தில் பார்த்துருக்கேன், இதில் பார்த்துருக்குறேன், ஏதாவது திமுக கூட்டங்களுக்கு போயிருக்கிறேன், ஏதாவது ஒரு அப்ளிகேஷனுக்கு போயிருக்கிறேன், இல்லை அவங்க மாதிரி அந்த மூத்த பத்திரிகையாளர்லாம் வந்து சில கிஃப்ட் வாங்கினாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது கிஃப்ட் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு யாராவது நிரூபிக்கட்டும், ஒருத்தர் நிரூபிக்கட்டும். இது அங்கே என்ன நடந்துச்சுன்னா, அங்கே ஒரு தீண்டாமை இருந்துச்சு. நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்னையை வந்து அவங்க வந்து வேற ஒரு பார்வையிலே பார்த்துருந்தாங்க. என்னென்னா, நம்ம பேசிக்காக நம்ம சினிமா துறையிலேருந்து வந்த ஆட்கள், சினிமா தெரியும் ஓரளவுக்கு, சினிமா நிறைய வீடியோ போட்டிருக்கோம். சினிமா பத்திரிகையாளர் இவனுக்கு அரசியல் தெரியாது. அங்கேயும் அதே தான், சினிமா அப்படின்னா பத்திரிகையாளருங்க, அவனுக்குலாம் அரசியல் அங்கே தெரியும் அப்படின்றது ஒரு ஒதுக்கிட்டே இருந்தாங்க. பல இடங்களில் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு மதுரையிலேருந்து வர்றவருக்கு ஃப்ளைட்டை போட்டு கொண்டு வந்து இங்கே நிகழ்ச்சி நடத்துவானுங்க. நம்ம வந்து அந்த ஆதரவாளத்தை பேசிட்டு இருப்பாங்க. கேட்டாலும் அவர் சினிமா பத்திரிக்கையாளருங்க, அவருக்கு அரசியல் தெரியாதுங்க. எனக்கு அரசியல் தெரியாது, இருங்கடி உங்களுக்கு இருங்கடா அவங்களை கூப்பிட உட்கார வைக்கிறேன், அந்த மாதிரிலாம் இருக்கு. ஓகே, இப்படி ஒரு நாள் 2 நாள் இல்லை, சினிமானாலே இலக்காரமாக தான் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்க்குறாங்க. அவங்களுக்கு உனக்கு வந்து குரலோவியம் படிச்சிருக்கியா, நெஞ்சுக்கு நீ தெரியுமா, நெஞ்சுக்கு தெரியுமா, திருக்குறள் தொகுத்து வழங்குனது யார் தெரியுமா, இதெல்லாம் தெரியுமா, எதுக்கு உயிர் வாழ்றீங்க, அந்த ரேஞ்சுக்கு பேசுவாங்க. வரலாறு தெரியுமா, இதெல்லாம் படிக்காமல் நம்மளும் படிக்காமல் இல்லை, அந்த ரேஞ்சில் பேசுவானுங்க. இதெல்லாம் உனக்கு தெரியலன்னா இனி வந்து அரசியல். சினிமா ஒரு பத்திரிகையில் ஒருத்தர் வேலை செய்கிறாருன்னா அவருக்கு ஒரு நாள் ஒரு சினிமா பீட்டு பார்ப்பார். அதனால பொலிட்டிக்கல் ஆள் வரலாம், பொலிட்டிக்கல் எடுப்பார், எல்லா வேலையும் பார்ப்பார். அப்போ ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருக்க, பத்திரிகையில் வேலைக்கூடியவர், டிவியில் சேனலில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் வந்து எல்லா வேலையும் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. ஒரு சேனலில் வந்து சினிமா ரிப்போர்ட்டராக இருப்பார், ஒரு சேனலில் பொலிட்டிக்கல் எடுத்துக்கிட்டு இருப்பார், ஒரு சேனலில் எஜுகேஷன் சம்மந்தமான இதாக இருப்பார், ஒரு சேனலில் அந்த ஆளில் பாருங்க, அதை நீங்கள் பார்த்துக்கம்பாங்க, வேற ஒருத்தர் பார்க்க போகிறாரு. அப்போ ஒரு பத்திரிகையாளராக இருக்கிறவருக்கு எல்லாமே தெரியும்.
இவன் என்னன்னா அவன் சினிமா மட்டும் தான் தெரியும், கிசு கிசு தான் பேசுவாங்க, அந்தரங்க கதைகளை பேசக்கூடிய ஆட்கள், உங்களுக்கு அரசியல் தெரியாது இப்படிங்கிற ஒரு புத்தி அவங்களுக்கு வலுவாகவே இருக்குது. அப்போ சினிமா ஆட்கள்னா ஒரு இலக்கார சினிமா நடிகர், அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, சினிமா பேசுகிறவன் இவன் இப்படி. நம்ம எதுக்கு அந்த அவ்வளவு இதாக இருந்தோம்னா ஒரு செக்குலர் ஒரு அலையன்ஸ் அது ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது பாஜக எதிர்ப்பு அதுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்க. அதில் வந்து சமரசம் ஆயிடக்கூடாதுங்கிறதுனால தான் நம்ம சரி ஓகே நம்ம ஏதோ போகிறோம் பேசுகிறோம், நமக்கு எந்த விதமான பலனும் கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி சோஃபாவாக இருந்தாலும் சரி, மூத்த பத்திரிகையாளர்கள் மாதிரி கை விட்டோ கால் விட்டோ வாங்கினது கிடையாது, கிஃப்ட் வாங்கினது கிடையாது, வெளிநாடு டூர் போனது கிடையாது. முதலமைச்சர் போகிறப்பே வெளிநாடு டூர் போன ஆள் நான் கிடையாது, முதலமைச்சர் போகிறப்பே மாதம் மாதம் பணம் வாங்கின ஆள் கிடையாது, 2 கம்பெனிலேருந்து பணம் வாங்கின ஆள் நான் கிடையாது. சார் மைண்ட் வைஸ் சத்தமாக பேசிட்டு இருக்கீங்க. இல்லை கிடையாதுன்னு சொல்கிறேன், போனவங்க வேற ஒருத்தவங்கன்ற. புரியுது, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. வாங்கினது நான் கிடையாது, கல்குவாரி கான்ட்ராக்ட் வாங்கினது நான் கிடையாது, அரசாங்க உத்தியோகத்தில் ஏதாவது ஒரு போஸ்டிங்கை போட்டு மாதம் மாதம் ஜம்மன் வாங்கினது நான் கிடையாது. இது நான் சொன்னதில் ஏதாவது ஒன்று நிரூபிக்கட்டும், நான் பேசுறதை விட்டுறேன். ஓகே, நீங்களும் ஓப்பன் சேலஞ்ச் அதே மாதிரி பேசுகிறதே விட்டுறேன். நான் பேசுகிறதே விட்டுறேன். இந்த மாதிரி ஏதாவது நான் ஒன்று வாங்கியிருக்கேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்போ ஏன் பேசிக்கிட்டு இருந்தோம்? ஒரு மதசார்பற்ற கூட்டணி அங்கே இருக்குது, அந்த வாக்குகள் சிதறக்கூடாதுன்னு பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு நம்மளை வச்சுருந்த ஆப்பு வந்து ஏகப்பட்ட இடத்துல உதாசீனம் ஒதுக்கிட்டே இருக்கிறது. உனக்கு என்ன தெரியும்? சினிமா தெரியும், சினிமாக்காரன் தானே அவன், சினிமா பேசுகிறவன் தானே, உனக்கு அரசியல் என்ன தெரியும், வரலாறு தெரியுமா, அண்ணாவின் வரலாறு தெரியுமா, கலைஞரோட நெஞ்சுக்கு நீதி தெரியுமா அப்படின்னு நம்மளை வந்து அது ஒரு நம்மளை வந்து மனரீதியாகவே வந்து அங்கே வந்து ஒரு நீ உனக்கு ஒன்றுமே தெரியாது உனக்கு என்ன பண்ண போகிற. ஆனால் அதை விட பெரிய கொடுமை என்னென்னா, அது நிறையா விஷயங்கள்லாம் பேசணுன்னா நிறையா ஓப்பனாக பேசி விடலாம். அதாவது அங்கே ஒரு 4-5 கட்டமைப்பு வச்சுருக்குறாங்க, அது நிறைய பேசியாச்சு, உங்களுக்குள்ள நிறையா உள்ள பாலிடிக்ஸ் போயிட்டுருக்குலையே, அதை வச்சுங்க. இது எல்லாமே வந்து வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன நினச்சுன்னா, சரி திமுக வலுவாக காசு வாங்குறான் போலையா, கூவுன்னு கூவுறான், கும்முன்னு கும்முறானேன்னு வச்சுருந்தாங்க. உண்மை நிலவரம் என்னென்னா இதுதான் நிலவரம். ஆனால் உண்மையாக காசு வாங்கின பூரா பம்மிட்டாங்க. மாதம் மாதம் வந்து அன்பளிப்பு வாங்கினவங்க, வெளிநாட்டு டூர் போனவங்க, வருஷத்துக்கு ஒருக்கா வந்து இந்தியாவிலே டூர் போய் செலிப்ரேட் பண்ணவங்க, முதலமைச்சர் போகிறப்ப ஒரு டீம் கூட போனவங்க, ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் பின்னாடி எழுதி கொடுத்தவங்க, அதை வைத்து சம்பாதித்தவர்கள், ஈவி கார் வாங்கியவர்கள், ஊருக்கு அவுட்டில் வீடு கட்டியவர்கள், பேரோடு வந்துடும் போல எல்லாம் அரசாங்க பதவிகளில் ஏதாவது ஒரு பேரை போட்டுக்கொண்டு மாதம் மாதம் சம்பளம் வாங்கியவர்கள், அரசு கொடுக்கும் வீடுகளில் அதெல்லாம் வந்து லீகல் தான், அது நிறைய பேருக்கு தெரியும். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தேடி கண்டுபிடிச்சு ஒரு பேரை சொல்லட்டும். சுபேர் இப்படி பண்ணியிருக்காரு, ஒரு டாக்குமெண்ட்டை காட்டணும். இல்லை சரி அதை கூட விடுங்க, 5 வருஷத்துல நான் ஏதாவது சொத்து வாங்கியிருக்கேன், வீடு வாங்கியிருக்கேன், கார் வாங்கியிருக்கேன் அப்படின்னு எதையாவது ஒன்று எடுத்து பட சொல்லுங்க. நான் வந்து பேசுகிறதே இந்த ஓப்பனாக சேலஞ்சு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ என்னென்னா இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்த திமுக நேற்று ஒரு டிபேட்டுக்கு போயிருந்தேன். டிபேட்டுக்கு போனவொடனே நான் இதே சொன்னேன், இந்த மாதிரி இந்த தேர்தல் வந்து யாரும் கணிக்க முடியாது, எதிர்பார்க்காத ஒரு தேர்தல் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை செஞ்சுருக்கு. 1 லட்ச ரூபா செலவழிச்சு ஒருத்தர் முதல்ல எம்எல்ஏ ஆகிருக்கிறாருங்க. இது எங்கே நடக்கும்? இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் இல்லையா? ஒரு 500 கோடி 300 கோடி செலவழிச்சவரெலாம் தோற்று போயிருக்கிறாரு. ஒரு பெரிய புரட்சியை தான் செஞ்சுருக்கு இந்த தேர்தல் அப்படின்னு சொன்னேன். உடனே அங்கேருந்து திமுக சார்பில் வந்த பேசுவர், நான் வந்து என்னது தாவேக்க ஆதரவாளர்ன்ட்டாங்க. என்னைய தாவேக்க ஆதரவாளர் புரட்டி எடுத்த திமுக ஸ்போக்ஸ் பர்சன் அப்படின்னு போட்டு கார்டெல்லாம் போட்டு எனக்கு வீடியோ போட்டு ட்ரோல் போட்டு அதை வந்து அவங்க ஐடி விங்கில் கொடுத்து பரப்பிட்டு இருக்காங்க. நான் பார்த்தேன், என்னை பெசாம விட்டிங்கன்னா நான் வாட்டுக்கு பெசாம ஏதாவது ஒன்று பேசிட்டு போயிடுவேன். திருப்பி போட்டு சுரண்டி விட்டிங்கன்னா திருப்பி நிறைய பேச வேண்டியது இருக்கும். அப்படிங்கிறது தான் நான் அவங்கள்ட்ட கூப்பிட்டு சொல்லிட்டேன், என்னை விட்டுருங்க, நான் வாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு போகிறேன். புரியுது சார். இல்லை நீங்கள் இதில் நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது திமுக வந்து தாங்கிட்ட தன்னோட கொள்கை அடிப்படையிலையோ கோட்பாடு அடிப்படையில் தன்னிடம் இருந்த ஒருத்தர் வெளியே போனாலே இவ்வளோ வன்மம் கொட்டும் போது இத்தனை கோடி மக்கள் வந்து வேண்டாம் திமுக வேணான்னு ஒதுக்கி தள்ளிட்டு போயிருக்கிறாங்க. அதனால தான் திமுகவில் என்னமோ ஜீரணிக்க முடியல. ஒரு ஆள் போனதுக்கு இவ்வளோனா மக்கள் எல்லாருக்கு மேலே அவ்வளோ வன்மம் இருக்கா சார் திமுகவுக்கு? அதாவது ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்களே. அவங்க மனம் வந்து ஓட்டு போட்டுட்டாங்க. 1,70,00,000 பேர் ஏதோ ஒரு வேணும், மாற்றம் வேணுமோ, இல்லாட்டி அவர் பிடிச்சிருக்கணும், அவர் சொன்ன கருத்துக்களை ஏற்றோ ஏதோ ஒரு விஷயத்தில் ஈர்க்கப்பட்டு ஓட்டு போட்டாங்க. ஓகேவா? அவங்க ஏமாந்துட்டாங்க, அவங்க வந்து அவங்கள மயக்கிட்டாங்க, அவங்கள வந்து ஏதோ வந்து இன்ஸ்டாகிராம் மூலியமாக போய் மைண்டை ஹேக் பண்ணிட்டாங்க. இன்ஸ்டாகிராம் மூலமாக போய் ஹேக் பண்ணிட்டாங்க, மூலமாக ரஷ்யா பண்ணிட்டாங்க அப்படின்னு ஏதோ ஒரு வழியில் அவங்க பண்ணிட்டாங்க. தன்னைத்தானே திருப்திப்படுத்திக்கிறாங்க. சரி ரைட், நடந்துருச்சு. அதுக்கு என்ன சொல்யூஷன்? ஏன் 2 கட்சிகளும் தோற்று போனீங்க? அப்போ ஒரு சாராருக்கு நீங்கள் போய் சேரலை.
இல்லையா? ஒரு 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 40லேருந்து ஒரு தலைமுறைக்கே நீங்கள் போய் சேரலை. அதுக்கு சேர்றதுக்கு என்ன பண்ணணும்? அவங்கள்ட்ட போய் சேர்றதுக்கு நீங்கள் அவங்கள இடத்துக்கு போகணும். அவங்க எங்கே இருக்கிறாங்க? சோசியல் மீடியாவில் இருப்பாங்க. சோசியல் மீடியாவின் வழியாக போகணும். இவங்க என்ன பண்ணுறாங்க? பிரச்சாரம்னாலே ஒரு மேடையை போடு, ஒரு 4 பேச்சாளரை கூப்பிடு, 10 பேரை மேடையில் ஏற்று தலைக்கு ₹100 கூட்டு வந்து 10,000 பேரை கொண்டு வந்து உட்கார வை, 5,000 பேரை கொண்டு வந்து காதில் மைக்க மாட்டு, ரவுண்ட் ஸ்டார்ட் போட்டு கேமரா போடு. யோ நீங்களே கூட்டு வந்து நீங்களே எதுக்கு அந்த டைலாக் விட்டீங்க, அன்பே அழகே அழகே ஓவியமே காவியமே அப்படின்னு அவர் ஒருத்தர், இந்த பக்கம் நாங்கள் அப்படின்னு இவர் ஒரு பக்கம். இது எல்லாமே சினிமா ஷூட்டிங் மாதிரி டெய்லி நடத்திட்டு இருக்குது. ஆனால் சினிமாக்காரர்கள் இவங்கள சொல்கிறது, அதாவது டோக்கன் கொடுத்து ஆள் ஏற்றுவாங்க. டோக்கன் வச்சுருவாங்க, இந்த 1 2 3 4 டோக்கன் கொடுத்து ஆளை ஏற்றிட்டு நிப்பாட்டிட்டு ஒரு வேன் மேலே ஏறி நின்று மேக்கப்லாம் போட்டு லைட்லாம் போட்டு காதில் வாக்கிலாம் போட்டு அப்படியே ட்ராலிலாம் போட்டு கேமராலாம் எடுத்து பேசிட்டு இறங்கிடுவாங்க. இது எல்லாமே எதுக்கு கூப்பிட்றீங்க? அவன் காசை வாங்கி வந்து நிற்கிறான், நீ பேசுறத காது கொடுத்து கூட கேட்க மாட்டான். ஆனால் கூட்டத்தை காட்டுறதை கொண்டு வந்துருக்குற. இதனால என்ன பலன்? ஒரு பலன் இல்லை. இவங்க தன்னைத்தானே வந்து ஏமாற்றிக்கிட்டு கட்சியும் அழிச்சு விட்டாங்க. அப்போ ஒரு தலைமுறைக்கான அரசியலை கொண்டு போய் சேர்க்கல. தலைமுறைக்கான அரசியல் எப்படி சேர்க்கணும்னா, ஒரு புத்தக வெளியீட்டுலாம் வச்சுருவோம், ஒரு கண்காட்சி நடத்திடுவோம். இது நடத்தினா போதும், ஒரு தலைமுறைக்கு அரசியல் போய் சேர்ந்துடும். அண்ணா உருவாக்கிய இந்த இயக்கம் எதுக்கு உருவாக்குனார்? அண்ணா சாமானியனுக்கான அரசியல் வேணும், அதிகாரம் வேணும் அப்படின்னா திமுக ஆரம்பித்தார். இன்றைக்கி அதோட நோக்கம் எங்கே இருக்குது? கலைஞர் இருக்கிற வரைக்கும் அதில் 5க்கு 10 பழுதலாமல் இருந்துச்சு. ராசாவே 33 வயசில் நீங்கள் கலைஞர் வந்து அமைச்சராக்கணும். 33 எந்த பின்புலம் இல்லாமல் ஒரு கிராமப்புறத்துலேருந்து வந்த ஒரு இளைஞரை, ஒரு வழக்கறிஞரை நீங்கள் மத்தியம், அது நிறைய பேர் சொல்லலாம், கலைஞருடைய ஆட்சி காலத்தில் நிறைய பேர் உருவாக்கியிருக்கிறார். இப்போ 5க்கு 2 பழுது இல்லாமலாம் இருந்துச்சு. அதுக்கு பிறகு நோ அவுட் சைட் ஃபுட் நாட் அலௌடுன்ற மாதிரி, அவுட் சைட் பேஷண்ட் நாட் அலௌடு, ஒன்லி மை பேஷண்ட் அப்படின்ற மாதிரி வரிசையா நான், என் தம்பி, என் சித்தப்பா, பொண்ணு எடுத்தவர், பெண் கொடுத்தவர், மாமா, மச்சான் வந்தா இப்படியே போயிட்டு இருந்தா அது எங்கே வளரும்? இப்போ ஜென்சி மீட்டை போய் செம்ம காமெடி பண்ணுறாங்க. கட்சிக்காரன் பிள்ளைய பூரா கூப்பிட்டு வந்துடுறாங்க. போயிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தலைவரை பார்த்து அந்த பொண்ணு வந்து காலில் வந்து ராவண மகன் தான் பாட்டு கேட்டுட்டு இருக்கு. அந்த என்ன சொல்ற, ஒன்றிய செயலாளர் பெண் 3 மணி நேரம் 3 மணி நேரம் காத்து தலைவருடன் என் பையன் இருந்துட்டு போ. என்னப்பா கூப்பிட்ற நீ என்னைய, எனக்கு வேலை இருக்கு பண்ணுப்பான், வாடா போய் பார்த்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லி. இதுதான் அவங்க ஜென்சி அரசியலும். சார் ஜென்சின்றது இப்போ திமுக வந்து சுப்ரீம் கோர்ட்லாம் சார் ஃபுல்லாக வாதாடுறது, வழக்குகளை சந்திக்கிறாங்க சார் ஜென்சி. நீங்கள் என்ன சார் அசால்ட்டாக சொல்லுங்கள்? ஜென்சினாலே நீங்கள் போயிட்டு ஒரு ஹைகோர்ட்லேயே ஒரு சுப்ரீம் கோர்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஜென்சியோட வழக்கு தான் இருக்குது. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கா. நீங்கள் அசால்ட்டாக ஜென்சின்னு கிண்டல் இல்லை. இது வந்து ஜென்சி அரசியலை ஆரோக்கியமாக நேர்மையாக வளர்க்கணும்னா ஒவ்வொரு பகுதியிலையும் இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை நீங்கள் கொடுக்கணும். அந்த மாதிரி ஜெயலலிதா இருக்கப்பனா இளைஞர்கள் பாசறைன்னு வச்சுருந்தாங்க. பெண்கள் பெருமளவு அவங்க இல்லை, இளம்பெண்கள் இளைஞர்கள் பாசறைன்னு வச்சு ஒவ்வொரு வார்டு ஒவ்வொரு பகுதிக்கும் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு பதவி கொடுப்பாங்க. கொடுத்தாங்கன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து அந்த ஏரியாவில் அரசியல் பண்ணுவாங்க, கட்சி வேலை பார்ப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெண்களை வந்து கட்சிக்குள்ளே கூட்டுருவாங்க. அப்படித்தான் கட்சியுடைய ஒரு வளர்ச்சியை கொண்டு வர முடியும். நீங்கள் வந்து கட்சிக்கார பையனை 10 பேரை கூட்டு வந்து வச்சு சோசியல் மீடியாவில் சண்டை போட்டு கேஸை வாங்கி அதில் வந்து வெளியில் வந்து ஜாமீன் வாங்கி வைப்பு வீடியோ போட்டு என்ன ஆக போகுது? இது வந்து வெறுப்பு தான் அதிகமாக போகும். இன்னும் வெறுப்பு. ஆமாம், 2 பேருக்குள்ளே மாறி மாறி வெறுப்பு தானே போகும். அப்போ உண்மையிலேயே ஜென்சி அரசியல் செய்யணும்னா ஜென்சியா இளைஞர்களுக்கு நீங்கள் அரசியல் அதிகாரத்தை கொடுக்கணும், அவனுக்கு பதவியை கொடுக்கணும். ஒவ்வொரு பகுதியிலையும் நீங்கள் அவனுக்கு பதவி கொடுக்கணும், அவனை உருவாக்கணும். ஒரு பகுதியில் அவனை உருவாக்கணும். அவன் 10 பேர் உருவாக்குவான். அவனுக்காக போய் நிற்கிறோம்ல, வாதாடுறோம்ல, அவ்வளோதான் ஜென்சி அரசியல் அப்படின்றது. இப்போ கட்சிக்கார பையனா அந்த அன்றைக்கி மாட்டினார் வந்து கட்சிக்கார பையன் தான். அவங்க அம்மாவும் கட்சியில் இருக்காங்க போல், அப்பாவும் கட்சியில் இருக்கார் போல். அவர் நீங்கள் ஜென்சி அரசியல் பண்ணாட்டின்னு அவர் தான் ஓட்டு போட போகிறாரு. நீ மாற்ற வேண்டிய ஆளை விட்டு ஓலே திருப்பி அது என்ன இருக்குது? இப்போ நீங்கள் புதுசாக ஒருத்தர் வந்திருந்தாலும் பரவாயில்ல, அவன் திமுகவினுடைய கொள்கை ஈர்க்கப்பட்டு, முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினுடைய அந்த பேச்சு ஈர்க்கப்பட்டு, இல்லை உதயநிதி ஸ்டாலினுடைய அந்த ஆற்றல் ஈர்க்கப்பட்டு கட்சிக்கு வந்துருக்கான்னு வச்சுங்களேன் ஒரு பையன். அப்போ அவனுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் போய் நின்றுனா கூட பரவாயில்ல. அவன் ஆல்ரெடி கட்சிக்கார பையன் தானே, நம்ம ஆள் தானே அது. அவனுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் பார்த்துக்கிற மாட்டீங்களா? அப்போ அப்படி ஒரு ஈர்ப்பு வந்து எனக்கு தெரிஞ்சு கலைஞர் எம்ஜிஆருக்கு பிறகு, கலைஞர் அந்த மாதிரி ஜெயலலிதாவுக்கு பிறகு ஸ்டாப் ஆயிடுச்சு. அது ஒரு 4 பேருக்கு வந்துச்சு. 4 பேருக்கு யாருன்னா, ஒன்று வந்து அண்ணன் திருமாவளவன், அவருடைய பேச்சை கேட்டு ஒரு குறிப்பிட்ட இளைஞர்கள் அந்த பக்கம் போனாங்க. இன்னொன்று வந்து சீமான்,
அவர் பெரும் கூட்டத்தை சேர்த்துக்கிட்டே இருந்தார். அவருக்காக அவருடைய பேச்சை கேட்டானா நைட்டு உட்காந்து யூடியூப்ல கேட்டானா காலைல இருந்து மொதல் வழியாக வந்து முறுக்கு ஏறி போயிடுவான். போய் மம்பட்டி மம்மட்டி எடுத்து எடுத்து ஐடி வேலையை விட்டுட்டு நேரம் மம்மட்டியோட போயிடுவான். அப்படி போய் பல பேர் போயிருக்காங்க. அப்படி ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. அதுக்கு அண்ணாமலை வந்தப்போ ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்தாங்க. அண்ணாமலையினுடைய ஒரு எஜுகேஷன், ஆமாம், அவர் படித்த மேல்மட்டத்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுது அவருடைய இந்த ஃபாஸ்டான அரசியல். அதுக்கு பிறகு அதை விட எல்லாருக்கும் ஒரு லிமிட் இருந்துச்சு. 4 பேரை சேர்த்து வச்ச மாதிரி 3 பேரை ஒருத்தவங்களுக்கு 10%, 8%, 6% லிமிட் இருந்துச்சு. அந்த எல்லாத்தையும் தாண்டி ஜம்ப் பண்ணி 35%க்கு போனது விஜய் அவர்கள் தான். இன்றைக்கி ஆட்சியை பிடிச்சார். அப்போ அந்த தன்னிச்சையாக சேரக்கூடிய ஆட்கள் வந்து இன்றைக்கி இல்லை. எந்த தலைவருக்கும் அந்த ஒரு கரிஸ்மாட்டிக் இல்லை. அது விஜய்க்கு தன்னிச்சையாக சேர்ந்துச்சு. அது 35% மாறிடுச்சு. ஆட்சியை பிடிச்சிட்டாரு. அதை உருவாக்குறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். அன்றைக்கி கலைஞர்கிட்ட வந்து வைகோ இருந்தார். வைகோ ஒரு பகுதியில் பேசிட்டு வந்தார்னா அன்றைக்கி வைகோடைய பேச்சை கேட்கறதுக்கு ஒரு பெரும் கூட்டம் போகும். அன்றைக்கி வைகோ பின்னாடியுடைய ஒரு இளைஞர்கள் கூட்டம் வந்தாங்க. கலைஞர் பேச போனார்னா கலைஞர் பார்க்குறதுக்கு பேசுறதுக்கு ஒரு பெரும் கூட்டம் சேரும். கலைஞருடைய பேச்சால் ஈர்க்கப்பட்டு இன்றைக்கி பல பேர் கட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அப்படியே தமிழ் நாவலில் நடனம் ஆடும் கலைஞர் பேசினார்னா. எதுகை மோனே இந்த நகைச்சுவையெல்லாம் போட்டால் பிரித்து எடுப்பார். அதனால் பார்த்து மயங்கி கலைஞர் பின்னாடி வருவாங்க. கலைஞர் இன்னொன்று விஷயம் பண்ணுவார். கட்சி நிர்வாகிகள் தனிப்பட்ட அவன் மேலே உள்ள குறைகள் இருந்தாலும் அவனை விட்டு கொடுக்க மாட்டார். அரவணைத்து தன் பக்கம் வச்சு அவனை கட்சிக்குள்ளே வச்சுருப்பார். அதனால தான் 15 வருஷம் எதிர்கட்சியாக கட்சியை ஒருத்தர் கட்டுக்கோப்பாக வச்சுருக்க முடியுமா? செதறி போயிருக்காத கட்சி, தொடர்ந்து தோல்விங்க. ஆனால் கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சுருக்காருன்னா எவ்வளோ பெரிய திறமை வேணும். ஆனால் அன்றைக்கி கலைஞர் பேச்சை கேட்டு வந்தாங்க. அந்த அம்மா ஜெயலலிதா பேச்சை கேட்டு வந்தாங்க, பார்க்குறதுக்கு வந்தாங்க. அதுக்கு பிறகு தன்னிச்சையாக மக்கள் கூடலையே. அந்த கூட்டம் வந்து இவங்க 4 பேருக்கு தான் வருது. இந்த 4 பேருக்கு தான் தன்னிச்சையாக போராட்டங்களில் திருமாவளவன், விஜய் அண்டு அண்ணாமலை, சீமான், இவங்க 4 பேருக்கும் ஒரு இடத்துல மேடை போட்டாங்கன்னா காசு கொடுக்காமல் வந்து பார்க்குறாங்க. மக்கள் திரள்றாங்க. ஆனால் மற்ற ஆட்களுக்கு அப்படி இல்லை. நீங்கள் தான் காசை கொடுத்து கூட்டு வர்றீங்க, கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு நீங்களே கை தட்டிக்கிட்டு நீங்களே திருப்பி போயிருக்கு. மாற்று அரசியலில் இன்னும் ஏமாந்துட்டு அவங்க நம்மளே ஏமாற்றிக்கிறாங்க. அதை சரி பண்ணணும். அதை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு புதிய ஆட்களை நீங்கள் உள்ளே விடணும். அவங்களுக்கு பதவி கொடுக்கணும், அவங்கள பேச விடணும், அவங்களுக்கான வாய்ப்பை கொடுக்கணும், இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், ஜென்சி இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். நீங்கள் அங்கே இடம் நீங்கள் பேசுங்க அப்படின்னு பேச விட்டு அவங்களை அளவு பார்க்கணும். அதெல்லாம் செஞ்சால் தான் வளருமே ஒழிய மீண்டும் 1000 ரூபாய் கொடுத்து ஆளை கூட்டாச்சு கூட்டம் போட்டு கட்சிக்கார பையனை வச்சு மீட்டப் போட்டிங்கன்னா நடக்காது. இது ஒன்றும் அவங்களுக்கு புரிஞ்சுக்காமல் இருக்கிறாங்க. பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமிழுக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.